வணக்கம். சிம்கோ நோட்டிஃபிகேஷன் விட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்று தான் கடைசி நாள். 29ஆம் கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் போன்ற போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு வந்து அங்கே நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியாக கொடுத்தவங்க வந்து கேட்டு வந்து சொன்னாங்க. இப்போ ஜூன் வந்து நமக்கு கால் டிக்கெட் வந்துடும். ஜூன் மாதத்துலேயே எக்ஸாமும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு தயாராகும் விதமாக வந்து டெய்லி வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா வந்து பொது அறிவும் மேக்ஸிமம் நீங்கள் ஏற்கனவே மெட்டீரியல் வச்சுருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி பார்ட்டு மட்டும் நம்ம டெய்லி கிளாஸ் போகிறதா பிளானில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். 20 அம்ச திட்டத்தை செயல்படுத்தியவர் திருமதி இந்திரா காந்தி. 20 அம்ச திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னா திருமதி இந்திரா காந்தி. 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? சேவை கூட்டுறவு சங்கங்கள் அளித்திட்ட தவணை கடந்த கடன் பாக்கிகள் பிரச்சனைகளை ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழு தாதை குழு. அதாவது சேவை கூட்டுறவு சங்கங்கள் கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் வந்து வசூல் பண்ணுறதுக்கு அந்த கடன் வசூல் பண்ணி அந்த பாக்கி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. அது என்ன குழுனா தாதை குழு. அதாவது சேவை கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே கடன் கொடுத்துருப்பாங்க உறுப்பினர்களுக்கு. அந்த கடன் கொடுத்ததை திருப்பி பாக்கி எப்படி வசூல் பண்ணணும், அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பித்தாங்க. அந்த குழு தான் தாதை குழு. சரிங்களா? 1976ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் டேஷ் உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டன. அதாவது 1976ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உழவருக்குன்னு ஒரு பணி கூட்டுறவு வந்து சங்கம் வந்து ஆரம்பித்தாங்க. அது எத்தனை உழவர் பணி கூட்டுறவு சங்கம்னா 12 பணி உழவர் கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தாங்க. அடுத்தது உழவர் பணி கூட்டுறவு சங்கங்களின் அமைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது உழவர் பணி கூட்டுறவு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1976. எத்தனை ஆரம்பித்தாங்கன்னா 12. சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை? 12. உழவருக்குன்னே ஒரு கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டாங்க. எத்தனைன்னா 12. சரிங்களா? எந்த வருஷம்னா 1976. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் நூற்றில் சேவை கூட்டுறவின் பணி அல்லது பணிகள். சரிங்களா? சேவை கூட்டினுடைய பணிகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சேவை கூட்டினுடைய பணி என்னென்னா குறுகிய கால கடன் வழங்குதல், வேளாண்மை எந்திரங்கள் விநியோகம், குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வழங்குதல், இவை அனைத்தும் சேவை கூட்டுறவுனாவே மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறது தான் அதனுடைய நோக்கங்கள். சரிங்களா? சின்ன சின்ன கடன் கொடுக்கறது, வேளாண்மை விவசாய சம்மந்தப்பட்ட எந்திரங்களை கொடுக்கறது, எந்திரங்கள் கொடுக்கறது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வழங்குறது அதனுடைய முக்கியமான நோக்கம். சேவை கூட்டுறவுடைய முக்கிய பணிகள். சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் சமுதாய முன்னேற்றம் என்ற நூலை எழுதியவர். இந்தியாவில் சமுதாய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு நூலை எழுதினார். அது யாருன்னா திரு பி. முகர்ஜி. இந்தியாவில் சமுதாய முன்னேற்றம் என்ற நூலை எழுதியவர் திரு பி. முகர்ஜி. கூட்டுறவாளர்களின் 3ஆம் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. கூட்டுறவாளர்களுக்கே ஒரு மாநாடு நடத்தினாங்க. 3ஆம் மாநாடு எப்போன்னா 1958. கூட்டுறவுகள்லாம் ஒரு 3ஆம் மாநாடு நடைபெற்றது எப்போன்னா 1958. இந்திய மாநில கூட்டுறவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அதாவது இந்திய மாநில கூட்டுறவு அமைச்சர்களுக்குன்னே ஒரு மாநாடு நடத்தினாங்க. அது எப்போன்னா 1955. மாநில கூட்டுறவு அமைச்சர்களுக்கு மாநாடு நடத்தப்பட்டதுன்னா 1955. மத்திய கூட்டுறவு வங்கிகள் பெறும் வைப்புகளுக்கு உரிய வட்டி விகிதத்தை இந்திய ரிசர்வ் வங்கியே நிர்ணயிக்கிறது. அதாவது ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி வைப்பு இருக்குன்னா, டெபாசிட் வச்சுருக்காங்கன்னா அது முழு பொறுப்பு யாருக்குன்னா ரிசர்வ் வங்கிக்கு. இப்போ அதுக்கு ரிசர்வ் வங்கி தான் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வட்டி கொடுக்குது. சரிங்களா? அதுதான் சரின்னு சொல்லியிருக்காங்க. 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சுமார் டேஷ் கடன் சங்கங்கள் செயல்பட்டன. 1111 சங்கங்கள். 1977 தமிழ்நாட்டில் எத்தனை சங்கங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா 1111 சங்கங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்களாம். அதான் சொல்ல வராங்க. அடுத்தது நகர வங்கியில் அளிக்கும் கடன்கள் பின்வற்றில் எது? நகர வங்கி கடனில் நகைக்கடன், உத்தரவாத கடன், அடமான கடன் மேற்கூறிய அனைத்தும். அதாவது மேற்கூறிய அனைத்தும் ஆன்சர் எப்படின்னா
நகர வங்கியில் நகை கடன் கொடுப்பாங்க. உத்தரவாதம்னு நாங்கள் உறுதியாக சொல்லுவாங்க. இந்த கடன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு உறுதியாக ஏதாவது அடமானம் வச்சு கொடுப்பாங்க. அதை தான் உத்தரவாத கடன் சொல்லுவாங்க. அடமான கடன் மேற்கூறிய அனைத்தும். அடுத்தது கூட்டுறவு நகர வங்கிகள் அவை மற்றும் லாபத்தில் சட்ட ரீதியான ஒதுக்கீடுகளுக்கு பிறகு உறுப்பினர்களுக்கு %% லாப ஈவு அளிக்கின்றன. அதாவது கூட்டுறவோட நகர வங்கி என்ன வேலை பார்க்குதுன்னா, அவங்களோட லாபத்தை எடுத்துக்கிட்டு சட்ட ரீதியாக ஒதுக்கீடு அவங்க ஒரு இவ்வளோ தான் அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டப்படி பேங்க் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டு மக்களுக்கு உறுப்பினர்களுக்கு ஒரு சதவீதமாக கொடுக்குறாங்க. லாப சதவீதம் எவ்வளோன்னா 12%. புரியுதுங்களா? அதாவது ஒரு கூட்டு நகர வங்கி என்னன்னா, அதில் கூட்டு நகர வங்கியில் கிடைக்க வேண்டிய லாபத்தை கவர்மெண்ட் உத்தரவின்படி எவ்வளோ லாபம் எடுக்கணுமோ அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு மீதி வந்து உறுப்பினர்களுக்கு எவ்வளோ லாப பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 12% கொடுக்குறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மக்கள் வங்கியில் தொடங்கிட திட்டம் வகுத்தவர் யார்? அதாவது மக்களுக்காகவே நான்ன்ற மாதிரி மக்களுக்காகவே ஒரு வங்கிகள் தொடங்கிட்டாங்க. அது யார் தொடங்குனாங்கன்னா டியூபர்னே. அதாவது டியூபர்னே என்பவர் வந்து மக்களுக்காக ஒரு வங்கி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? அடுத்தது இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவு வங்கிகளை தொடங்கியவர் ராக்டேல். இது இம்பார்ட்டன்ட் கொஷினு. இது ப்ரீவியஸ் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலாந்தில் நுகர்வோர் கூட்டுறவுகளை தொடங்கியவர் யாருன்னா ராக்டேல். இங்கிலாந்தில் நுகர்வோருக்குன்னு ஒரு கூட்டுறவு வந்து தொடங்கியவர் யாருன்னா ராக்டேல். அதாவது சுய உதவியும் பரஸ்பர உதவியும் கூட்டுறவுடைய மைய கருத்துக்களாகும் என்று கூறியவர் யாருன்னா டிஜி கார்வே. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுறவில் வந்து ஒரு மைய கருத்தாக வச்சுருந்தாங்க. என்னென்னா சுய உதவியும் பரஸ்பர உதவியும் இருந்தால் போதும் அதனுடைய மைய கருத்து. சரிங்களா? அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டிஜி கார்வே. கூட்டுறவில் முக்கியமாக என்ன இருக்கணும்? சுய உதவியும் பரஸ்பர உதவியும். சரிங்களா? இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. சுய உதவி இருக்கணும், பரஸ்பர உதவி இருக்கணும். சரிங்களா? அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டிஜி கார்வே. ஓகேங்களா? அடுத்து டிஜி கார்வே குழு கூட்டுறவு கல்வி அறிவு அளிக்க கூட்டுறவு சங்கங்கள் நிகர லாபத்தில் %% ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தல் 2%. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிஜி கார்வே குழுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தில் உள்ள ஒரு நிகர லாபம் வச்சுருப்பாங்கள்ல, லாப நட்ட கணக்கில் நிகர லாபம், அந்த லாபத்தை வந்து பேங்க் எடுத்தது போக 2% எவ்வளோ கல்விக்காகனே ஒதுக்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ கல்விக்காக எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்கன்னா 2%. ஓகேங்களா? அதே போல் நகர வங்கிக்கு எவ்வளோன்னா 12% உறுப்பினர் கொடுப்பாங்க. இது வந்து கூட்டுறவு வங்கிக்கு வந்து கல்விக்குன்னே தனியாக ஒதுக்குவாங்க, 2% கொடுப்பாங்க. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க டிஜி கார்வே குழுவில் வராங்க 2% ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி டிஜி கார்வே குழுவில் சொல்லப்படுது. அடுத்தது கூட்டுறவில் மனித மதிப்பீடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. சரி, ஆமாம். அதாவது கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் மனித மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது கூட்டுறவு பற்றிய கோட்பாடுகளை ஆய்ந்து வரையறுத்திட ஏற்படுத்தப்பட்ட டிஜி கார்வே குழுவில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அதாவது ஒரு கூட்டுறவில் எத்தனை விதமான கோட்பாடுகளை கொண்டு வரணும், வரையறுக்கப்படணும் அப்படின்னா 5 விதமான கோட்பாடுகளை வரையறுக்கப்படணும். அதாவது உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 5 பேர். 5 பேர் கொண்ட ஒரு குழு கூட்டுறவுன்னு ஒரு கோட்பாடுகளை ஆய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குழுவில் சொன்னாங்கன்னா டிஜி கார்வே குழுவில். சரிங்களா? அதாவது 5 உறுப்பினர்களை கொண்டு ஒரு கூட்டுறவில் உள்ள கோட்பாடுகளை ஆராய்ந்து மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கூட்டுறவில் அரசியலின் தலையீடு தவிர்க்கப்பட வேண்டும், சமயத்தின் தலையீடு நடைபெறக்கூடாது, சமய பிரச்சாரம் நடைபெறக்கூடாது, மேற்கூறிய அனைத்தும் எஸ். எப்படி சொல்ல வராங்கன்னா, கூட்டுறவில் வந்து அரசியல் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சமயம் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் சமத்துவம், இந்த ஜாதி மதம் அப்படின்ட்டு எந்த பிரிவும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சாரமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க.